உன்னுடைய பேர் என்ன பச்சன்? கணேஷ். கணேஷ் 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 இல்லையா? கணேஷ் அதான் இல்லையா? வயசை எடுத்துட்டு மொபைல் சரியா? கனெக்ட் பண்ணிக்கணுமா? கணேஷ் சரிதானே? எஸ் சார். சரி, ஓகே ஓகே. சரி, இன்னைக்கு டேட் வந்து நமக்கு 3rd. சரியா? 03. எப்பயுமே வந்து நம்ம என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம ஒரு ஆர்ட் ஒர்க் செஞ்சோம் அப்படின்னா ஒரு கையெழுத்து போட்டுடணும். கையெழுத்து போட்டு டேட் போட்டுடணும். சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இப்ப நான் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு சொல்லுப்பா. சார் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சார். சொல்லு, என்ன சொல்ல வந்து வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னா ஆமா, ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா என்னுடைய சைட்ல இருந்து பிராட்காஸ்ட் கஸ்டமர் நெட் கனெக்ஷன் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. சரியா? ஏன் வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. நான் ரிப்போர்ட் பண்ணணும். இனிமே தான் ரிப்போர்ட் பண்ணணும். இப்ப என்னுடைய வீடியோவே சமயத்துல ஸ்டக் ஆகுது. இருந்தாலும் நம்ம வாட்டி செஞ்சுட்டு போவோம். சரியா? இப்ப நான் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா யாருக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், எத்தனாம் தேதியில கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்றத எழுதிடணும். சரியா? நீ வந்து 2 டீச்சர்ஸ்ட கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒரே நோட் புக்ல டிராயிங் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, எந்த டீச்சர்ட்ட கிளாஸ் எடுத்த இன்னொரு டீச்சர் கிளாஸ் எடுக்க இல்லையா? இல்லையா? இருக்கு. ஓகே. அப்ப அந்த டீச்சருடைய பேர் எழுதி மிஸ்டர் சோ அண்ட் சோ. இப்ப என் பேர்னா மிஸ்டர் ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, இல்லாட்டி ரஞ்சித் சார் அப்படின்னு போட்டு, வாத்தியார் பேர்னா அந்த வாத்தியார் பேர் சார் அப்படின்னு போட்டு அந்த டேட்டை நீ எழுதி வச்சுட்டீங்கன்னா, இந்த கார்னர்ல வந்து ரஞ்சித் சார் அப்படின்னு போட்டு இந்த டேட்டை எழுதி வச்சுக்க சொல்றேன். சரியா? எழுதியாச்சு. இப்ப ஆரம்பிப்போமா? ஃபுல் போர்ட்ரேட் வந்து நம்ம என்னப்பா சொல்லுப்பா. சொல்லுப்பா, என்னமோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு. இல்லையா? சரி, இப்ப நான் சரியா ஃபுல் போர்ட்ரேட் வந்து நம்ம 2-3 கிளாஸ்க்கு அப்புறம் வரைவோம். சரியா? முதல்ல வந்து தனித்தனியா பார்ட்ஸ் வரைஞ்சிருவோம். ஐஸ் மாத்திரம் வரைவோம். அப்புறம் நோஸ் மாத்திரம் வரைவோம். நோஸ் வந்து ஃபுல்லா பார்ப்போம். சைடுல வரைவோம். 3/4 வரைவோம். அதே மாதிரி லிப்ஸையும் வரைவோம். இயர்ஸ வரைவோம். 2-3 கிளாஸஸ்க்கு அப்புறம் ஃபுல் போர்ட்ரேட் வரைவோம். ஃபுல் போர்ட்ரேட் ஒன்று வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல வரைஞ்சிட்டு அப்புறம் கலர் பென்சிலுக்கு போவோம். சரியா? இப்ப வந்து என்னன்னா 2 ஐஸையும் உனக்கு இதுவும் தெரியுது இல்லையா? இந்த ஸ்கிரீனும் தெரியுது இல்லையா? தெரியுது. ஓகே. இப்ப நீ பாத்தீங்கன்னா ஐஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. இதுதான் ஸ்ட்ரெயிட் லைன் வச்சுக்கிட்டோம்னா ஐஸ் இப்படி ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. சரியா? ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. இப்ப தலையை இப்படி திருப்பினோம்னா ஐஸ் வந்து இப்படி போயிருது. அப்பயும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் இருக்கு. சரியா? திருப்பிட்டோம்னா அப்படி போய் அப்பயும் ஸ்ட்ரெயிட் இருக்கு. அப்ப என்ன செய்யறோம், நம்ம பெருசா 2 ஐஸ் மாத்திரம் இங்க வரைவோம். சரியா? என்ன செய்யறோம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஃப்ரீ ஹேண்ட்ல ஸ்ட்ரெயிட் லைன் கொஞ்சம் கீழே இருக்கு. ஏன்னா ஐப்ரோஸ் இங்க வரும். அதனால கொஞ்சம் கீழே இறக்கி சென்டர் இந்த இடம் வரும். சென்டரை விட்டு கொஞ்சம் கீழே இறக்கி இப்படி ஒரு லைன் ஒண்ணு போட்டுக்க சொல்றேன். ஃப்ரீ ஹேண்ட்லயே போடு. சரியா? ஃப்ரீ ஹேண்ட்ல அப்படியே ஒரு கோடு ஒண்ணு போட்டுக்க. போட்டுட்டியா?
Yes, sir. ஓகே, இப்ப என்ன செய்யறோம்? இதுதான் சென்டர் பாயிண்ட். இதுதான் சென்டர் பாயிண்ட். இப்ப என்ன செய்யறோம்? இந்த இடத்துல இங்க ஒரு ஹாஃப் டிஸ்டன்ஸ், இங்க ஒரு ஹாஃப் டிஸ்டன்ஸ், இப்படி ஒரு டிஸ்டன்ஸ் ஒண்ணு வரையறோம். சரியா? அப்படி மார்க்கிங் பண்ணிக்க. இந்த இடத்துல ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சு ஒண்ணு போட்டிருக்கேன், தெரியுது இல்ல? போட்டுட்டு ஒரு 1.5 inches இல்லாட்டி ஒரு 2 inches ஸ்பேஸ்ல இப்படி கோட்டு போட்டுக்க. சரியா? போட்டுட்டு இப்ப என்ன செய்யற? அதே டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல வச்சு மெஷர் பண்ணி போட்டதா இருந்தாலும் போடலாம், ஃப்ரீ ஹேண்ட். அதே டிஸ்டன்ஸ், இதே டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இப்படி மெஷர் பண்ற. இப்படி வச்சு அந்த கோட்டுக்கு இப்படி பிடிச்சுக்கிற. இப்படி பிடிச்சிட்டு திரும்ப இப்படி வச்சு எப்படி செஞ்சேன்னு தெரியுதா உனக்கு? தெரியுதுல்ல? இந்த தம்முடைய நெயில் வரையில இருந்து டிப் வரைக்கும், இந்த தம்முடைய நெயில் இங்க வச்சுட்டு இந்த டிப் வரைக்கும் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு அப்படி அப்படி போட்டுக்க. நான் வந்து உனக்காக டார்க்கா போடுறேன் லைன்ஸ். சரியா? நீ லைட்டா போட்டு போதும், இல்லாட்டி பின்னாடி நம்ம அழிக்கணும். சரியா? நான் சொல்றது உனக்கு ஈஸியா சொல்றது விளங்குதா? கணேஷ், நான் சொல்றது ஈஸியா விளங்குதா? ஓகே, சரியா? திரும்ப அதே மாதிரி என்ன செய்யறோம்? இங்க இருந்து இன்னொரு மெஷர் ஒண்ணு எடுத்து இப்படி திருப்பி வச்சு அப்படி திருப்பி வைக்கிறோம். திருப்பி வச்சு இந்த இடத்துல வருது, அங்க ஒரு கோடு, சின்னதா ஒரு கோடு ஒண்ணு போட்டுக்கிறோம். இங்கதான் ஐ வரப்போகுது. இங்க ஒரு ஐ, இங்க ஒரு ஐ. சரியா? வந்துருச்சு இப்ப. இப்ப என்ன போயிட்டு வருது. இப்ப வந்து நான் உனக்கு இந்த இடத்துல ஒரு ஐயோடைய செட்டப்ப காட்ட போறேன். என்ன கணேஷ், பாக்குறியா? ஆச்சா, சரியாச்சா? நீ இப்ப என்ன பாத்துட்டு இருக்கியா? ஓகே. இப்ப வந்து இந்த இடத்துல உனக்கு ஒரு ஐயோடைய செட்டப் வரையப்படுறேன். இப்ப இந்த இப்படி போயிருக்கு, இப்படி போயிருக்கு, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல 2 ஐயும் வந்துடும். 2 ஐக்கும் இடையில இங்க இருந்து ஐ ஸ்டார்ட் ஆகி இவ்வளவு தூரத்துக்கு வரும். இங்க இருந்து ஐ ஸ்டார்ட் ஆகி இவ்வளவு தூரத்துக்கு வரும். இங்க வந்து நோஸ் வரும் கீழே. சரியா? இங்க நம்ம நோஸ் வரையில, நோஸ் தனியா வரைவோம் இப்போதைக்கு. இப்ப என்னன்னா உனக்கு இந்த ஐய வந்து தனியா ஒரே ஒரு ஐ மாத்திரம் இந்த இடத்துல தனியா வரைஞ்சு காட்ட போறேன். எப்படின்னா நடுவில் கோடு போகுதா? பெருசா, கொஞ்சம் பெருசா வரைஞ்சு காட்டுறேன். இதுதான் இன்சைடு. இத வந்து இன்சைடுன்னு சொல்லுவோம். என்ன செய்வோம் கணேஷ்? கொஞ்ச நேரம் நான் டீச் பண்றேன். சரியா? நீ பாத்துட்டே இரு. சரியா? கொஞ்ச நேரம் நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், நீ வந்து பாத்துட்டே இரு. அதுக்கப்புறம் நான் சொல்றேன், ஓ கணேஷ் நீ வரேன்னு சொல்றேன். அப்ப நீ வர, அப்ப நான் வெயிட் பண்ணிருக்கேன். அப்படி செய்ய அப்ப ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே ஓகே ஓகே, ஃபைன். அப்ப நான் இங்க இருந்து இந்த மெஷர் இருக்கு பாத்தியா, அந்த மெஷரை நான் இங்க எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்ன செய்யறேன்? இங்க இருந்து அப்படி உள்ள, இது இன்சைடு. அப்ப இன்சைடுக்கு வந்து இப்படி கோடு போடுற, அப்படியே ஒரு கோடு போடுற. போட்டுட்டு நீ வெயிட் பண்ணு, நீ வெயிட் பண்ணு. இந்த கோடு வந்து லாங்கா இருக்கு. மேல அந்த லைனுக்கு மேல இன்சைடு வந்து ஷார்ட்னும் அவுட் சைடு லாங் லைனும் வருது. இந்த 2 லைனையும் போட்டு, இந்த 2 லைனையும் அங்க போட்டுறியா? அந்த லைன் அங்கேயும் போடு, அந்த 2 லைன் இங்கேயும் போட்டுரு.
ஆச்சு. ஓகே ஓகே. வந்து கீழே இன்சைட் லாங் ஆகும், அவுட் சைட் ஷார்ட்டாகவும் இருக்க போகுது. சரி, ஆனா இது பேரலா இருக்கணும்ன்றது தேவையில்லை. சரி, அப்ப என்ன லேட்டா அப்படி நேரோவா வருது, இன்சைட் லாங் சைட் ஷார்ட். இதே மாதிரி நம்ம இன்சைட் லாங் அவுட் சைட் ஷார்ட் அப்படி போட்டுக்கிறோம். ஃப்ரீயா வர நீ தப்பிதமானதை பத்தி கரெக்ட் யோசிக்காத, கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தேவையே இல்லை, நீ பாட்டுக்கு செய்யலாம். ஆச்சா? ஓகே ஓகே. இப்ப என்ன செய்யறோம், கண் இப்படி இருக்கு, கண் ரவுண்டா தானே இருக்கும், கண்ணு ரவுண்டா தானே இருக்கும். அப்ப இந்த இடத்த வந்து நம்ம இப்படி பிளாட் ஆக்க போறோம், இந்த இடத்த இப்படி பிளாட் ஆக்க போறோம். அங்க ஒரு பிளாட்டா பிளாட் அப்படின்னா இந்த இடத்துல இன்சைடு வந்து என்ன இருக்கும், டியர் கிளான்ஸ் இருக்கும் அப்படி. சரியா? பெருசா இருக்கட்டும், பாப்போம்மா எப்படி வருதுன்றத பாப்போம், அப்புறம் செய்வோம் நம்ம. அது ஒரு முதல் கிளாஸ், அது பாட்டுக்கு போட்டோம். சரியா மகேஸ்வரி? முதல் கிளாஸ் அது பாட்டுக்கு போட்டோம், பாப்போம், அதுக்கப்புறம் பின்னாடி பாத்துக்கலாம். சரியா? பரவாயில்ல. இது இந்த ரெண்டு கண்ணு இவ்வளவு பெருசு வரைஞ்சிருக்குல்ல, ஃபுல் பேஜ்ல இவ்வளவு பெருசு வந்துடணும். சரியா? இப்ப நீ A4 நோட் புக் நான் ஏன் எடுத்திருக்கேன்னா, ஒரே சைஸ்ல வரையணும்ன்றதுக்காக A4 நோட் புக் எடுத்திருக்கேன். அப்ப நான் எவ்வளவு பெருசு வரையறேனோ அவ்வளவு பெருசு நீயும். சரி, ஓகே. இப்ப என்ன செய்யறோம், அப்படியே போறோம், அப்படியே ஒரே லைன் பிரேக் பண்ண கொடுத்து ஒரே இங்க இருந்து அப்படியே போய் அப்புறம் தான் பென்சில் எடுக்கணும். ஆச்சு. ஓகே. இப்ப அதே அப்படியே வந்து அப்படி போய் அப்படி போய் கீழே போயிருது. இங்க பாரு, இந்த இடம் கீழே போயிருது, வெளியில வந்துருச்சு, இது கீழே ஜாயின் பண்ணிருக்கு. சரியா? ஓகே ஓகே. இப்ப இந்த இடத்துல டியர் கிளாண்ட் வரும், இந்த இடத்துல டியர் கிளாண்ட் வரும். நம்ம இதை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வருவோம். சரியா? காட் காட் பிளஸ் யூ சொல்லணும்ல. சரி, இப்ப வந்து என்ன செய்ய போறோம், மேல வந்து ஒரு இதுக்கு பேரலல்ல ஒரு கோடு ஒண்ணு அப்படி போட போறப்ப லேசா அப்படி போட்டுக்க. அதுக்கப்புறம் நீ வந்து இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க டார்க்கா அங்க லைட்டா வந்து காண போயிருது. அப்புறம் ஃபோல்டு. சரியா? அப்புறம் ஃபோல்டு. இப்ப இந்த இடத்துல இப்படி ஒரு புள்ளிய வச்சுக்கிட்டு இதான் சென்டர், இத ஒட்டி இத சுத்தி ஒரு ரவுண்ட் பெரிய ஒண்ணு போடுறோம். மேல அங்க டச் பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சம் லேசா டச் அப்படியே டச் பண்ண, அப்புறம் அப்படியே ஒரே ஒரு ரோ போட்டு பாத்துக்க. சரியா? இப்ப என்ன செய்யறோம், லைட் வந்து நமக்கு எந்த சைடுல இருந்து, இந்த சைடுல இருந்து வரட்டுமா, இந்த சைடுல இருந்து வரட்டும், ரைட்ல இருந்து வரட்டுமா, இல்ல லெஃப்ட்ல இருந்து வரட்டுமா? லெஃப்ட்ல இருந்து வருதுன்னா சென்டர், இந்த இடத்துல வந்து பியூப்பிள் இருக்கும். பியூப்பிள்னு தெரியும்ல உனக்கு, கண்ணுடைய சென்டர்ல டார்க்கா ஒரு ஹோல் இருக்கும் தெரியுமா, ஹோல் மாதிரி தெரியும், ஹோல் இல்ல என்ன, அது அந்த கண்ணுடைய சென்டர்ல ஒரு டார்க்கா ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அதத்தான் வந்து பியூப்பிள்னு சொல்றோம். இத வந்து ஐரிஸ். சரியா? இது வந்து என்ன, இந்த இடத்துல பியூப்பிள், அது பியூப்பிள் என்ன சொல்லுவோம், அப்படி போட்டு ஐரிஸ்.
சரியா? பியூப்பிள், ஐரிஸ். இப்ப லைட் இந்த சைடுல இருந்து வந்துச்சுன்னா இதுக்கு மேல டிரான்ஸ்பரண்ட் ஒரு சாசர் மாதிரி உனக்கு ஒரு பாலோடைய ஒரு பால் இருக்குன்னா அதை ஸ்லைஸ் எடுத்தோம்னா அதை செமிஸ்பியர், ஹாஃப் எடுத்தோம்னா செமிஸ்பியர். ஒரு பார்ட் வந்து அங்க மேல இருக்கிறது அது ஷைனிங். எப்பயுமே நம்ம டியர் கிளாண்ட வச்சு டியர் மேல தடவிட்டே இருப்போம், அதனால வெட்டா பளபளன்னு மின்னும், கிளாஸ் சாசர் மாதிரி. அதனால இங்க லைட் வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு லைட் தெரியும், ஹைலைட்னு சொல்லுவாங்க. பேசமா இருக்கு, எனக்கு தெரியுதா? தெரியுது. சரி, வரைஞ்சிரியா? இத வரைஞ்சிரியா? இது வரைக்கும் வந்துடுறியா? நான் கிட்ட கொண்டு போகணுமா இன்னும்? சரி, இது வரைக்கும் விட்டோமா? இது வரைக்கும் வந்துட்டோம். இப்ப செய்யறோம், இந்த ரவுண்ட விட்டுட்டு இந்த இடத்த மாத்திரம் நல்லா டார்க்கா கொடுக்குறோம். டார்க் எதை வச்சு கொடுக்குறோம்? 8BA இல்லாட்டி 6BA வச்சு கொடுப்போம். சரியா? அந்த பியூப்பிள் இருக்கு இல்லையா, அந்த பியூப்பிள நல்ல டார்க்கா இப்படி கொடுத்துறோம். கிட்டக்கு கொண்டு போவா? என்லார்ஜா தெரியணுமா உனக்கு? சரியாப்பா? ஆனா போக்கஸ் ஆக மாட்டேங்குதோ? இன்னைக்கு நெட் ரொம்ப ப்ராப்ளம்ப்பா. சரியா? இப்ப என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண போறோம். என்ன கரெக்ட் பண்ண போறோம்? இந்த இடத்த கொஞ்சம் எரே பண்ணிட்டு கொஞ்சம் பெருசாகும். இந்த இடத்த அப்படி லேட்டு எப்ப வேணும்னாலும் நமக்கு வந்து இந்த இடம் இன்னும் கரெக்டா வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னா எரேஸ் பண்ணலாம். சில டீச்சர் சொல்லுவாங்க எரேஸ் பண்ணக்கூடாதுன்னு. நான் சொல்லுவேன் எரேஸ் பண்ணி கரெக்டா செய்யறது பெட்டர். சரியா? இப்ப இந்த இடத்த எரேஸ் பண்ணிருக்கேன் பத்தியா, இந்த இடத்த கொஞ்சம் கீழே கொண்டு வர போறேன். எப்படி கொண்டு வர போறேன்? அப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்க்கிறேன். சரியா? இப்ப இந்த லைனை வந்து கொஞ்சம் டார்க் ஆக்குறேன். இங்க மாத்திரம் வெளியே போகல, இந்த லைனை கொஞ்சம் டார்க் ஆக்குறேன். செஞ்சுட்டு அடுத்து டியர் கிளாண்ட்ல இருந்து இப்படி எடுத்து டார்க்கா வந்து ஒரு லைன் வந்து அப்படி போய் அங்க போய் ஜாயின் பண்றேன். அதே லைன் முன்னாடி நம்ம போட்டோம்ல, அதே லைனை கொஞ்சம் டார்க் ஆக்கியிருக்கேன். சரியா? அப்புறம் என்ன செய்யறோம்? அதே லைனையும் கரெக்ட் பண்ணோம் தெரியுமா, அந்த கரெக்ட் பண்ண லைனை கொஞ்சம் டார்க் ஆக்கி சேர்க்கிறோம்.
அப்புறம் என்ன செய்யறோம்? ஓகே, சப்போஸ் நீ செய்யறதுக்கு முன்னாடி நான் ஃபாஸ்டா செஞ்சேன்னா, சார் ஒரு நிமிஷம் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். Yes, sir. ஓகே, இப்ப செஞ்சுட்டியா? Yes, sir. செஞ்சுட்டேன். ஓகே, இதுக்கு டபுள் லைன் போட போறோம். இங்க இருந்து லேசா சின்ன டபுள் லைன் போட போறோம். இங்க பாருங்க, ஒரு டபுள் லைன் இத டச் பண்ணுது. இப்ப என்னன்றது சொல்லிடுறேன். நீ வரையறதுக்கு முன்னாடி 1 minute வெயிட் பண்ணு. 1 minute வெயிட் பண்ணு. இது ஏன் டபுள் லைன் போட்டிருக்கோம்னா, இப்ப மேல இருக்கக்கூடிய ஹைலைட் இருக்கு பத்தியா, அத நம்ம டபுளா தெரியாது. அப்படி தூக்கி பார்த்தோம்னா டபுளா தெரியும். கீழே நம்ம தெரியுதா? கிட்ட வச்சு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கண்ணை பாத்தீங்கன்னா கீழே திக்கா தெரியும், மேல திக்கா தெரியாது. அதனாலதான் இங்க டபுள் லைன் போட்டிருக்கோம். அந்த டபுள் லைன் போட்டு தண்ணி பிடிச்சு வைப்புல நான் தூக்கிட்டு வர்றேன். பிரேமா, சரியா? போட்டியா? சரி, இப்ப நான் என்ன செய்ய போறேன், இத பத்தி உனக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரியா? ஐபால பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஐபால் அப்படின்னு தானே சொல்றோம். அத ஐய ஐபால் தானே சொல்லுவோம். அப்ப ஆக்சுவலா அந்த இடத்துல ஒரு பால் இருக்கு. நான் இந்த இடத்துல அதை வரைஞ்சு காட்ட போறேன் சைடுல. சரியா? இங்க பாரு, இப்படி பாத்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கிறோம். உள்ள ஒரு பால் இருக்கு. நீ பாத்திருப்பன்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன கிளாஸ் படிக்கிற? 7th. ஆனா ஐபால் எல்லாம் பாத்திருக்கியா? ஐபால் எல்லாம் டீச் பண்ணிருக்காங்களா உனக்கு? இல்ல டீச் பண்ணிருக்காங்களா? இல்ல. ஓகே, சரியா? இப்ப ஐபால்னு அப்படி இருக்கு. இப்ப நம்ம இங்க என்ன பார்த்தோம்? ஒரு பியூப்பிள் பார்த்தோம், ஒரு ஐரிஸ் பார்த்தோம் இல்லையா? ஐரிஸ் எங்க இருக்கும்னா, இப்ப அந்த பால் மாதிரி இருக்கு. இங்க ஐரிஸ் இப்படி இருக்கும். நான் ஒரு கிராஸ் செக்ஷன் சைடுல ஒரு சின்ன டிராயிங் மாத்திரம் போட்டு காட்டுறேன். என்னப்பா? சரியா தெரியும்? ஓ, நீ இப்படி வச்சிருக்கியா போன்? போன் இப்படி வெர்டிகலா இருக்கா, ஹாரிசான்டலா வச்சிருப்பா? ஹாரிசான்டலா தான் இருக்கா? ஓகே, அதனால சரியா தெரிய மாட்டேங்குது. ஓகே, நான் கொஞ்சம் சரி, கொஞ்சம் வரேன். என்ன பிள்ளை வந்துட்டு போயிட்டாங்களா? இப்பதான் வர்றாங்களா பிள்ளை? திரும்ப நான் தள்ளி வச்சதுல என்னமோ தயாராயிடுச்சு. அது சரி, எப்படி இருக்கட்டும். சரி, இங்க பாரு. இப்ப என்னன்னா, பாக்குறியா கணேஷ்? பாக்குறியா? என்னாச்சு?
அது நாங்க கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சுக்கிறோம் சார், அது வரமாட்டேங்குது, அதை ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். என்னப்பா? சரி, ஓகே ஓகே. ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் இதாத்தமா இருக்கு. அந்த லாங்குவேஜ் விளங்குற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான், அதனால போட வேண்டாம், இந்த பாட்டுக்கு போயிட்டே இருக்கட்டும். எனக்கு இன்னைக்கு இது ப்ராப்ளமா இருக்கிறதுனால நாளைக்கு காசு தரேன்னு சொல்லு பிள்ளைமேண்ட. என்னமோ ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு. ஓகே, சரி, பரவாயில்ல. சரி அப்பா, இதை பாருப்பா. கணேஷ், இதை பாரு. இப்ப ஐ பால் அப்படி இருக்கு. இப்ப இந்த இடத்துல பியூப்பிள், இதான் பியூப்பிள். சரியா? இந்த கேப் இருக்கு பத்தியா? ஓ, அதான் பியூப்பிள். நான் சைடுல காட்டுறேன், சைடுல கட் பண்ணி காட்டுறேன். இப்ப அந்த பாலை வந்து நம்ம இப்படி இப்படி கட் பண்ணி பார்த்தோம்னா அப்படி தெரியும். இங்க வந்து அப்படி வந்து மேல வந்து லேசா அப்படி ஒரு கிளாஸ் மாதிரி தூக்கிட்டு இருக்கும் இந்த இடத்துல. சரியா? இந்த இடம் ஃபுல்லா இப்படி வந்து அப்படியே உள்ள போய் கண்ணுக்குள்ள நர்வ்ஸ் மாதிரி போயிடும். சரியா? ரொம்ப இது வந்து நீ ஒன்னும் டிராயிங்லாம் போட்டு வைக்கணும்னு தேவையில்லை. சும்மா உனக்கு வந்து நான் ஒரு ஐடியாக்காக சொல்றேன். சரியா? ஒரு ஐடியாக்காக சொல்றேன். இப்படிதான் ஐபால வந்து நம்ம ஐபால ஹாஃபா கட் பண்ணி இருந்தோம்னா இப்படிதான் தெரியும். ஓகே சார். சப்போஸ் இப்ப வந்து இந்த கப் இப்படி இருக்கு. சரியா? இந்த கப்பு இப்படி இருக்கு. கப்பை எப்படி வரைவோம்? அப்படி வரைஞ்சிட்டு அப்படி கைப்பிடி இருக்குன்னு வரைவோம். இத ஹாஃபா கட் பண்ணோம்னா எப்படி வரைவோம்? இப்படிதான் வரைவோம். இப்படிதான் வரைவோம். அதாவது ஹாஃபா கட் பண்ண, அது மாதிரி இது ஐபால ஹாஃபா கட் பண்ணுது. சரியா? இதுதான் பியூப்பிள், இது பியூப்பிள், இது வந்து ஐரிஸ். சரியா? இப்ப ஐலிட் வந்து எங்க வருதுன்னா இந்த இடத்துல ஐலிட் வருது, அப்பர் ஐலிட். இந்த இடத்துல லோவர் ஐலிட் வருது. சரியா? விளக்குதா உனக்கு என்ன சொல்றேன்னு? அப்ப அப்பர் ஐலிட் இப்படி வந்துச்சுன்னா, வெளியில வந்துச்சுன்னா இங்க இருந்து ஷேடோ விழுகும் இல்லையா? அந்த இடத்துல ஷேடோ விழுகுமா? கொஞ்சம் ஷேடோ போட்டுருவோமா? லேசா, ரொம்ப டார்க் போடாத, லேசா இந்த ஷேடோ போடு. இதுக்குள்ள முடிஞ்சிடணும். அப்படி ஷேடோ போட்டுரு. சரியா? ஓகே. இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் அந்த கள்ளமா இருக்கு. சரியா? அது கொஞ்சம் கள்ளமா இருக்கிறதுனால அந்த இடத்துல ஷேடோ வந்து அதோட பெருசா இருக்கும். இந்த ஹைலைட் இந்த இடத்துல ஹைலைட் இருக்கு பத்தியா? ஹைலைட்டை விட்டுட்டு இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்கா, கொஞ்சம் கீழே வரும் அந்த ஷேடோ. சரியா? நான் மேல போக போக நான் இதெல்லாம் உனக்கு அப்புறம் டீச் பண்ணிருக்கேன். அது என்ன பிள்ளை? அது என்ன பிள்ளை? இது ஆரஞ்சு பேக். சரியா? இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சா? இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சா?
என்னப்பா இது? எப்படி எப்படி திருப்பினாலும் ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்குமா இது? சோஷியல் எப்படி இருக்கு? ரொம்ப மோசம். ஜம்ப் இருக்கு எனக்கு. செட் முடியல. சரி, அப்படியே இருக்கட்டும். இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? வந்துட்டு சொல்லு. லைப்ல நான் எடுத்துட்டு வரேன். சரியா? எஸ் சார். ஓகே, இப்ப என்ன செய்ய போறோம் நம்ம? அந்த 4B பென்சில் வச்சுட்டு வெளியில வந்து கொஞ்சம் அப்படியே நிறைய பிரேக் பண்ணி இப்படியே பிரேக் பண்ணி ஸ்ட்ரெயிட் அப்படி இல்லாம அப்படியே பிரேக் பண்ணி லைன்ஸ் வந்து உள் வர வர சரி. இந்த சைடுல லைட் ஜாஸ்தி இருக்கும், இந்த சைடுல லைட் கம்மி. இந்த கிட்டக்கு வந்து இங்க கொஞ்சம் ஒயிட். சரியா? இந்த சைடுல கொஞ்சம் ஒயிட்டாவே விட்டுரு கணேஷ். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போதே கரெக்டா வரணும்ன்றது தேவையில்லை. சரியா? ஃபர்ஸ்ட் டைம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். கரெக்டா வந்துருச்சுன்னா வெரி குட். கரெக்டா பேடே கிடையாது. கரெக்டா வராட்டி பரவாயில்ல. டைம் செய்யும்போது வரும். நம்ம இது ஒரு தடவை இல்ல, we'll be doing this over and over again. இல்லையா? இல்லையா? திரும்ப நம்ம சரியா? அதனால வந்து கரெக்டா வரணும்னு சொல்லிட்டு நீ செய்யாத, அண்டர்ஸ்டாண்ட் மாத்திரம் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். சரியா? என்ன சொல்ற? ஓகே. இங்க இப்ப என்ன செய்ய போறோம்னா, வெளியில இருந்து சென்டர் வரைக்கும் இப்படியே கோடு போட போறோம்ப்பா. வெளியில இருந்து சென்டர் வரைக்கும். இது என்ன சொல்லுவோம் நம்ம? ரேடியல் லைன்ஸ் சொல்லுவோம் இல்லையா? ரேடியல் லைன்ஸ் சொல்லுவோம். அப்படியே ஃபுல்லா ஃப்ரீயா போடு. வெளியில இருந்து நிறைய வரும் அப்படியே. சரி, சரியாப்பா? ஓகே. இப்ப திரும்ப என்ன செய்யறோம் நம்ம? இந்த சைட நல்ல டார்க்கா அப்படியே கர்வ்ட் லைன்ஸா போட்டு அந்த ஒயிட்
டச் பண்ணிடக்கூடாது. இந்த சைடை கொஞ்சம் டார்க் ஆக்குறோம். லெஃப்ட் சைடை கொஞ்சம் டார்க் ஆக்குறோம். ரைட் சைடை அப்படியே லைட்டா கொஞ்சம் விட்டுறோம். சரியா? அங்க மேல இங்க கொஞ்சம் அப்படியே விட்டுறோம். விட்டுட்டோமா? அப்படி விட்டுருவோமா? ஓ, ஃபுல் ஃபேமிலியும் உனக்கு சப்போர்ட்டுக்கா பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா? உன் பிரதர் பக்கத்துல, உங்க அம்மா இந்த சைடுல, அப்பாவும் உட்காந்துருக்காரா? இல்ல அப்பா வேலைக்கு போயிட்டாரா? சரியா? சரியா? ஓகே. இப்ப என்னன்னா, இந்த இடம் பால்னு சொன்னோம் இல்லையா? இந்த இடம் வந்து பால் மாதிரி இருக்கு இல்லையா? இப்ப இங்க இருந்து லைட் வருதுன்னா இந்த இடத்துல ஷேடோ இருக்கும்ல இல்லையா? அப்ப இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லேசா பால் மாதிரி ஷேடோ கொடுக்கணும்பா. சரியா? இங்க டார்க்காவும் அப்படியே வர வர லைட் ஆயிரும். ரொம்ப டார்க்கா கொடுத்துறாத, ஏன்னா ஒயிட் அது. அப்படி அப்படி ஒரு ஷேடோ கொடுத்துறியா? என்ன பிள்ளை, சோட்டுக்கு நவாப்பழம் கொடுத்தியா? முன்னாடியே கொடுத்து நீ? ஆமா ஆமா, வந்து வாங்கிட்டு போச்சுல்ல. சரியாப்பா. இப்ப என்னன்னா, நமக்கு இந்த இடம் வரைக்கும், இந்த இடம் இப்படி வளைஞ்சிருக்கிறதுனால இந்த இடத்துல ஷேடோ இருக்கும். எப்படி போடுறோம் அந்த ஷேடோவை? லேசா வளைஞ்ச கோடு தெரியுதா உனக்கு? நான் போடுறது தெரியுதா? ரொம்ப டார்க்கா போடாத, லைட்டா லைட்டா அப்படியே வளைஞ்ச கோடு மாதிரி. தூரம் ஃபுல்லா வராது, கொஞ்சம் தூரம் இப்படி வந்து அப்படியே காண போயிடும். இந்த இடத்துல கொஞ்சம். ஆமாம்மா, கையை நான் எடுத்ததுக்கு அப்புறம் தான் சரியா வரும் உனக்கு. இப்ப சரியாச்சா? சரியாச்சா? கிட்டக்க காட்டவா? அங்க பாரு. சரி, ஓகே. இப்ப என்ன செய்ய இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம் நம்ம? இந்த சைடுல கொஞ்சம் டார்க் இருக்கும், ஏன்னா இந்த சைடு அப்படி கீழே வந்துருது இல்லையா? அப்ப அந்த சைடு டார்க் இருக்கிறத அப்படி போடுறோம். இங்க பாருங்க எப்படி லைன்ஸ் போடுறேன் பாரு. இங்க வந்து திரும்பிடுது, வந்து இங்க வந்து காணாம போயிருது. இங்க வந்து இங்க இருந்து இப்படி மேல போகுது. சரியா? அப்படியே போகுது. கொஞ்சம் லேசா நம்ம ஆங்குலராவும் ஷேடோ கொடுத்துக்கலாம். அந்த இடத்துல லேசா ஷேடோ கொடுத்துருவோம். சரியாச்சா?
கிடைக்கும். சரியா? ஓகே. இப்ப என்ன செய்ய போறோம் நம்ம இடத்துல இந்த இடத்துல ஐப்ரோ வரும் இல்லையா? இங்க இருந்து ஐப்ரோ ஆரம்பிச்சு அப்படியே மேல போவோம். ஐப்ரோ வந்து நம்ம ஃபுல்லா காட்ட முடியாத இடம் இல்லை நமக்கு. அந்த இடத்த அப்படி விட்டுட்டு லேசா அந்த ஐப்ரோ காட்டிட்டு அங்க இருந்து நோஸ் வரும் இல்லையா? அப்படி வந்து அப்படி திரும்பும் நோஸ் இல்லையா? அப்படி திரும்பும். இந்த இடத்துல ஷேடோ இருக்கும் இல்லையா? இந்த இடத்துல ஷேடோ இருக்கும். அந்த இடத்துல ஷேடோவை வந்து அப்படி அங்க வரைக்கும் காட்டிடுற. இந்த இடத்துல ஒரு ஷேடோ வந்து அப்படி வரும். சார் எனக்கு அப்படி லேசா காட்டி இருப்பா. சார் எனக்கு ஐப்ரோ போறதுக்கு இடம் இருக்குது. இருக்குன்னா போட்டுரு. ஐப்ரோ வந்து ஐப்ரோ நான் உனக்கு இந்த இடத்துல எப்படி ஐப்ரோ போடுறதுன்னு காட்டுறேன் உனக்கு. இந்த இடத்த பாக்குறியா நீ? இப்ப ஐ வந்து இந்த இடத்துல இருக்கு. ஐப்ரோ எப்படி இருக்கும்னா உள் பக்கம் இதுதான் இன்சைடு இல்லையா? இதான் இது இன்சைட் இதுக்கு, இது இன்சைட் இதுக்கு. சரியா? இப்ப ஐப்ரோ வந்து இன்சைட்ல வந்து நல்ல லாங்காகவும் அவுட் சைட்ல ஷார்ட்டாகவும் இருக்கும். ஐயோட கொஞ்சம் பெருசா இங்க இருந்து இப்படி வந்து அப்படி திரும்பும். சரியா? முதல்ல அதை போட்டுக்கிறோம். போட்டு என்ன சொல்றேன், அப்படியே வந்து ஐப்ரோ வந்து அப்படியே டர்ன் பண்ணிட்டே போகும். அப்படியே தின்னாகிட்டே போகும். அப்படியே தின்னாயிட்டே வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே காணாம போயிடும். திரும்ப அது மேலேயே திரும்ப 2-3 தடவை நம்ம போட வேண்டியிருக்கும். நான் போட்டு காட்டுறேன் உனக்கு. நெட்வொர்க் ரொம்ப மோசமா இருக்குல்ல? இல்ல நெட்வொர்க் இதே போயிருச்சு. இப்பதான் வருது. ஓகே, திரும்ப வந்து கனெக்ட். ஓகே, நெட்வொர்க் கம்ப்ளீட் போயிருச்சு. சரியப்பா, இப்ப நம்ம என்ன செய்யறோம், திரும்ப அப்படியே திரும்பியும் ஒரு லைன் போடுறோம். எப்படி போடுறோம்? அப்படியே இந்த சைட்ல டர்ன் ஆயிட்டே வருது. இந்த சைட்ல டர்ன் ஆயிட்டே வந்தது அப்படியே டர்ன் ஆகுது இல்லையா? அப்படியே டர்ன் ஆகி இங்க பாரு என்ன ஆகுதுன்னு. அப்படியே டர்ன் ஆகி பார்த்துட்டே அப்புறம் வர அப்படி சரியா? ஆக அப்ப அப்படி போட்டு அப்படியே அந்த இடத்துல நம்ம போய்
சரியா? எஸ் சார். இப்ப இங்க என்ன நமக்கு பாக்கி இருக்கு? ஐலேஷஸ். ஐ லேஷஸ் பாக்கி இருக்கு. ஐ லேஷ் எப்படி போடுறோம்னா இங்க பாரு எப்படின்றத பாரு. யூஸ்வலா நான் வந்து கீழே இந்த பேஜுக்கு ஒரு எக்ஸல் ஒன்று வச்சிருக்கேன். அப்ப அந்த இம்ப்ரெஷன் கீழே வராம இருக்கும். சரி இப்ப பாரு ஓகே முடிச்சிட்டியா? இப்ப என்ன, நான் உனக்கு ஒரு முக்கியமான ஒரு லெசன் என்ன கணேஷ், முக்கியமான லெசன். நான் என்ன வரைகிறேனோ அத வந்து நான் என்ன மெத்தட்ல வரைகிறேனோ, பென்சில் இப்படி பிடிச்சு இப்படி கோடு போட்டேன்னா அப்ப பென்சில் இப்படி பிடிச்சு அப்படி கோடு போடணும். நான் ஏன் டிராயிங்க காப்பி பண்றதை விட நான் எப்படி வரைகிறேன்னு மெத்தட்னு சொல்றோம் பத்தியா, என் மெத்தடை ஃபாலோ பண்ணணும். சரியா? எஸ் சார். விளங்கிருச்சா உனக்கு நான் என்ன சொல்றேன்னு? எஸ் சார். அப்ப பென்சில் இந்த சைட்ல வந்து ஐ லேஷஸ் எப்படி வரும்னா அப்படி திரும்பும். சரியா? அப்படி நான் ரொம்ப லாங்கா வேணும்னே உனக்கு போடுறேன். அப்படியே வர்றது இங்க வர்றப்ப இப்படி திரும்பிடு. இல்ல நீ போட நேரம் பார்த்துட்டு இருப்ப, இந்த பக்கம் இப்படி திரும்பிடும். சரியா? அப்படி திரும்பிடும். அப்படி திரும்பிட்டு அப்படி போய் அப்படியே வந்து இங்க வந்து அப்படி வந்து ஜாயின் ஆயிருது. சரியா? இப்ப நம்ம இத லேசா டிராயிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் 8B வச்சு நம்ம கீழே திக்காவும் மேல தின்னாவும் லைனை போட்டுக்கிறோம். திக்கா இருக்கும். மேல போ அந்த ஐலாஷோட ஹேர் வந்து தின்னாயிட்டே போயிடும். சரியா? போட்டிருக்காது போட்டிருக்க இல்லையா? இங்க வர்றப்ப ஸ்ட்ரெயிட் ஆயிருது, இங்க வர்றப்ப இப்படி டர்ன் ஆகுது, இங்க வர்றப்ப இப்படி டர்ன் ஆகுது. நான் வந்து வேணுமே ரொம்ப லாங்கா போடுறேன். நான் நமக்கு டிராயிங் வந்து ஈஸியா தெரியறதுக்கு நான் ரொம்ப லாங்கா போடுறேன். போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் அந்த லைனை கொஞ்சம் டார்க் ஆக்கிக்கலாம். ஓகே ஓகே. இப்ப அதே மாதிரி லோயர் அப்பர் ஐலிட்ஸ் நிறைய இருக்கும், ஐலிட்ஸ் கம்மியா இருக்கும். சரியா? ஏன்னா அப்பர் மேல இருந்து தான் நமக்கு கண்ணில் விழுகிறத ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தானே ஐலிட்ஸ் இருக்கு, ஐலாஷஸ் இருக்கு. அப்ப கீழே வரும். அதனால மேல ஐலாஷஸ் ஜாஸ்தி இருக்கும், கீழே ஐலாஷஸ் கம்மியா இருக்கும். சரியா? இப்ப என்னன்னா இங்க வந்து 1 2 போடலாம். அப்படியே வந்து நல்ல டிஸ்டன்ஸ் விடுறேன், அப்படியே டர்ன் ஆகுது, இந்த இடத்துல அப்படியே டர்ன் ஆகுது. இது என்ன நம்மளை பார்த்து வந்திருக்கு, நம்மளை பார்த்து அப்படி வந்திருக்கு. இங்க வந்து அப்படியே டர்ன் ஆகி அப்படி போயிருது. எப்படி போடுறேன் பாரு. அப்படி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்ன செய்யறேன், நம்பர் ஆஃப் ஐலாஷஸ் ரொம்ப கம்மியா போடுறேன். எப்படி பிடிச்சிருக்கேன் பார்த்தியா? இப்ப சைடுல இப்படி பிடிச்சேன், எப்படி வச்சு பிடிச்சுக்கிட்டு இருந்தது போக பென்சில் இப்படி பிடிச்சிடுறேன். அப்பதான் இங்க நான் திக்கா கொடுத்து அப்படியே எடுத்துக்கலாம்.
எப்படி எடுக்கிறேன்னு இங்க பாரு, எப்படின்றத பாரு. இப்ப இங்க வந்து இப்படி வச்சு அழுத்திட்டு அப்படியே எடுத்துடுறேன். அழுத்திட்டு அப்படியே எடுத்துடுறேன். இப்ப நான் என்ன தெரியுமா செய்ய போறோம் நம்ம? ஓகே, இல்லாட்டி இது போட்டுருவோமா? இது போட்டுருவோமா இல்லாட்டி டயர்ட் ஆயிருச்சான்னு கேக்குறேன் உனக்கு. இல்ல சார். செய்யலாம் இல்ல? எஸ் சார். ஓகே, இப்ப என்ன நான் வந்து இந்த 2 ஐஸ்ல இந்த ஐய வரைய போறேன். நம்ம இந்த ஐப்ரோ வரைஞ்சிட்டோம், சரியா? இந்த ஐப்ரோ வரைஞ்சிட்டோம். நீ இப்படி வரைஞ்சிருவே இல்லையா? இங்க இருந்து ஆரம்பிக்கும் அந்த ஐப்ரோ வந்து. எங்க இருந்து ஆரம்பிக்கும்? இங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படி போய் அப்படி வரும், சரியா? அப்படி போய் அப்படி வரும். எப்படி திக்கா இருக்கும், அப்படி திக்காயி அப்படியே வந்து அப்படி தின்னாயிரும். நான் வந்து இந்த ஐய வரைய போறேன். இந்த ஐய வரைய போறேன் வந்து உன்னுடைய டைம்ல இந்த ஐய இங்க வரைஞ்சிட்டு இந்த ஐப்ரோவை இப்படி திருப்பி இந்த இடத்துல வரையணும், சரியா? நான் முதல்ல இந்த ஐய வரையறேன், பாக்குறியா? சரியா? கொஞ்ச நேரம் பாக்குறீங்க. இப்ப இது வந்து இன்சைட். நோஸ் வந்து இந்த இடத்துல வரப்போகுது. இந்த இடத்துல நோஸ் வந்து இப்படி வந்து இந்த இடத்துல கொஞ்சம் பள்ளமா இருக்கும். நோஸ் வந்து அங்க இருந்து அப்படி கொஞ்சம் லேசா ஓப்பன் அப் ஆகும். ஓப்பன் அப் ஆகி திரும்ப நோஸ் வந்து கொஞ்சம் நேரம் ஆயிரும், சரியா? வந்து அப்படி வந்து நோஸ் வந்து அப்படி வந்துடும். இப்படி வந்து நோஸ் வந்து அப்படி வந்துடும். அங்க இருந்து நோஸ் வந்து ஓப்பன் அப் ஆகும். அது கீழே போகுது. இந்த இடத்துல கொஞ்சம் பள்ளமா இருக்கும். நமக்கு லைட் இங்க இருந்து வருது இல்லையா? அதனால இந்த இடம் வந்து நல்ல ஷேடோல இருக்கும் இல்லையா? இந்த இடத்துல நல்ல ஷேடோல இருக்கும். சரி, நீ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இது ஒண்ணு செய்யாது. இப்போது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். இப்ப இன்சைடு வந்து இங்க வந்து ஷார்ட் அங்க லாங் இல்லையா? இங்க லாங் அங்க ஷார்ட் இல்லையா? அப்ப அதே மாதிரி இங்க லாங் ஷார்ட், இங்க லாங், சரியா? இங்க லாங் இங்க ஷார்ட் அப்படின்னதுக்கு அப்புறம் என்ன செய்யறோம்? நான் ஃபுல்லா இதை வரைஞ்சிடறேன், அதுக்கப்புறம் வரையலாம். இங்க பாரு, போட்டு அங்க வரைக்கும் வந்துடும். எவ்வளவு தூரத்துக்கு வந்துடுறியா? வந்துரு, இவ்வளவு தூரத்துக்கு வந்துரு. கணேஷ், இந்த கண்ணு இப்படி வரைஞ்சிட்டே இல்ல நீ? காட்டு கணேஷ், பாக்குறேன். காட்டு பரவாயில்ல, டீச்சர் தானே, டீச்சர்கிட்ட காட்டலாம். இன்னும் கொஞ்சம் கிட்டக்கு வா, இன்னும் கொஞ்சம் கிட்டக்கு வா. உன்னுடைய லெஃப்ட் சைடுக்கு போ, லெஃப்ட் சைடுக்கு இல்ல, ரொம்ப கிட்டக்கு வந்துட்டப்பா. உன் பேக்ரவுண்ட்
தெரியுது. நல்லா வந்திருக்குப்பா. வெரி நைஸ், வெரி குட். நல்லா வந்து ஆக்சுவலா நெக்ஸ்ட் டைம் நீ வர்றப்ப வந்து பேக்ரவுண்ட் போடாத. ஏன்னா நீ நோட் புக் அப்படி காட்டுறப்ப வந்து எனக்கு உன் பேக்ரவுண்ட் தான் தெரியுது. அந்த நோட்ல டார்க் ஆகுது பத்தியா? டார்க் ஆன உடனே பேக்ரவுண்ட் மாதிரி வந்துருது அது. இல்ல மீனிங் நீ உன்னுடைய வீடியோக்கு பேக்ரவுண்ட் போடாதன்ற. ஓகே சார். சரியா? இப்ப வந்து நான் என்ன செய்ய போறேன், அடுத்தது இங்க வந்து லாங்கா இருக்கு, இங்க ஷார்ட்டா இருக்கு இல்லையா? அப்ப என்ன ஆகும், அந்த டியர் கிளாண்ட் விட்டுறோம். டியர் கிளாண்ட விட்டுட்டு இங்க இருந்து வந்து அப்படியே கர்வ் ஆகும். ஷார்ப்பா இருக்காது. இங்க வந்து அப்படி கர்வ் ஆயிடும். சரியா? இங்க வந்து கர்வ் ஆயிடும். அப்ப அந்த இடத்துல டியர் கிளாண்ட் அப்படி போட்டுட்டு என்ன செய்வோம் நம்ம அடுத்தது, இத டபுள் லைன் ஒண்ணு போடுவோம் இல்லையா? அங்க டபுள் லைன் போடுறோம். டபுள் லைன் வரைக்கும் வந்துடுறியா நீ? சரியா?
இவ்வளவு பெருசு வரைஞ்சிருக்கியா? இவ்வளவு பெருசு வரைஞ்சிருக்கியா நீ? Yes, சிறுசா sir. இருக்கா? ஓகே, பெருசா இருக்கு சார். சிறுசா இருக்கா? பெருசா இருக்கு. பெருசா இருக்கு. ஓகே, இந்த பக்கம் பசங்க வருதுல்ல. கம்மி பசங்க மாதிரி ஐப்ரோ பண்றாங்க. சின்னதா கஷ்டம். చెప్పా. ஓகே, ஓகே, ஃபைன். எஸ். ஆக்சுவலா வந்து நீ ஒரு பெரிய ஏல வரைஞ்சிட்டு இருக்கியோ? இல்ல சார், A4ல தான் வரையும். A4 தானா? ஓகே, 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 ரைட். வெரி குட். சரியா? இப்ப என்ன செய்ய போறோம் நம்ம? அடுத்து என்ன செய்வோம்? அப்பர் ஐலீட் வரைவோம் இல்லையா? அப்பர் ஐலீட் வந்து இதுக்கு பேரலா அப்படி ஒரு லைன் வரும். முதல்ல அது செஞ்சுட்டு சார் இந்த பக்கம் உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியல சார். சார் இந்த பக்கம் இல்லையா? எப்படிப்பா? இல்லப்பா, நீ அப்ப உன்னுடைய ஸ்கிரீனை வந்து போன்லயா பாத்துக்கிட்டு இருக்க? போன்ல பாத்துட்டு இருக்கியா, லேப்டாப்ல பாத்துக்கியா? போன்ல தான் சார். போன்ல வந்து இப்படி வச்சிருக்கியா, இப்படி வச்சிருக்கியா? அப்படி வச்சிருந்தா உனக்கு தெரியணுமே. சார் லெஃப்ட் சைடு இது இந்த சைடு தெரியலன்ற இல்ல. இரு வரேன், நான் அப்ப இதை இழுத்து உள்ள வச்சுக்கிறேன். ஆனா ஆக்சுவலா வந்து உனக்கு ஃபுல் ஸ்கிரீன் தெரியணும், முறைப்படி தெரியணும். இப்ப தெரியுதா? எஸ் சார்.